ஹலோ சிஸ்டர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். நேத்தியோட கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். நிறைய பேர் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. இன்ஷால்லா இன்றைக்கான கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இத்தனை நாளும் ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். நேற்று வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச்சஸ்லாம் என்ன அப்படின்னா ஸ்டெம்புக்கு, லெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ போட போகிறது நம்ம ஃப்ளவர்ஸ். ஓகேவா சிஸ்டர்? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் பார்க்க போகிறோம், ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம், அப்புறம் வந்து லேசி ஸ்டிச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து லேசி ஸ்டிச் வச்சு ஃப்ளவர் பண்ணுவாங்க, அந்த இது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சாட்டின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஓகே சிஸ்டர், அப்படி டைம் எக்ஸ்டென்ஷன் இல்லை வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இன்றைக்கான டாஸ்க்கு நம்ம போகலாம் சிஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு எப்போதும் போல் த்ரெட்டு, ஊசி. இப்போது நான் இந்த இடத்துல நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுங்க நார்மலான ஒரு ஸ்டிச்சஸ் தான். ஃப்ரெஞ்ச் நாட்டுங்கிறது என்னென்னா இப்படி ஊசி எடுத்து வெளில எடுத்துடுறோமா, எடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டை இந்த இடத்துல பிடிச்சி இந்த ஊசியை இதில் மேலே சுற்றணும். ஊசி மேலே இந்த த்ரெட்டை சுற்றணும். 1 2 3 சுற்றிட்டு இந்த ஊசியை நம்ம கொண்டு நம்மள ஹோல் த்ரெட்டு அந்த இடத்துல இப்படி வச்சு இந்த நாட்டை இந்த த்ரெட்டை அப்படி கையிலேயே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ஊசியை அதுக்கிட்டே இப்படி குத்தணும். குத்திட்டு இந்த ஊசியை மட்டும்தான் கீழே எடுக்கணும். இந்த இதை த்ரெட் அப்படியே கையிலேயே தான் நம்ம வச்சுருக்கணும். வச்சு இப்படி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாட்டு விழுந்துடும். அது பேர் தான் ஃப்ரெஞ்ச் நாட். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் 2 சுற்றியும் பண்ணலாம். இப்போ சின்னதாக வேணும்னா அப்படி பண்ணலாம். இல்லை 3 வச்சுன்னா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். 4 5 வச்சுன்னா கொஞ்சம் பிக் சைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் 3 வச்சு பண்ணேன்னா அடுத்தது நான் உங்களுக்கு 4 5 வச்சு பண்ணி காட்டுறேன். இது எதுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் எதுக்கு சிஸ்டர் யூஸ் பண்ணால் இப்போ வந்து பூ வந்து மொட்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம டிசைன் பண்ணும்போது பூ வந்து மொட்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸோட சென்டர் பீஸில் வந்து சீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ 1 2 3 போட்டிருக்கேன், 4 5. நீங்கள் எப்படி நல்லா டைட்டாக இழுக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாகவே விடுங்க. ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஊசி வந்து கீழே போக வசதியாக இருக்கும். இப்போ நான் இப்படி குத்தி இப்படி இந்த சைடில் நீங்கள் இதை வச்சுக்கோங்க த்ரெட்டை வச்சுட்டு நீங்கள் ஊசி கீழே இருக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னா ஊசியை மட்டும் இப்படி சும்மா நீங்கள் சுற்றி இழுத்தீங்கனாலே கீழே இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் இப்படி இழுத்து இப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன். இப்போது 3 போட்டு நான் இப்போ 5 6 வச்சு போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5 6. 6க்கு மேலே நம்மளால் ஃப்ரெஞ்ச் நாட் போட முடியாது. ஏன் அப்படின்னா 6க்கு மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். 6 அதிகம்தான். அவ்வளோதான், ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச். இப்போ வந்து நான் ஒன்லி 1 ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு போட்டு காட்டுறேன். 1 ஓகேவா, 1 வச்சு சேம் பிளேஸில் இப்படி. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டியான ஃப்ரெஞ்ச் நாட். அகெயின் 2 வச்சு ஒன்று போட்டு காட்டுறேன். 1 2. இந்த இடத்துல இப்படி எடுத்த இடத்துல இப்படி வச்சு இந்த த்ரெட்டை பிடிச்சி இப்படி இழுக்கணும். ஊசியை இப்படி இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சி. இப்போ இதை லாக் பண்ணணும். லாக் பண்ணும்போது இது இங்கே இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கிற த்ரெட்டு, இந்த த்ரெட்டில் இப்படி விட்டு எப்போதும் போல் இப்படியும் நீங்கள் லாக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக இங்கே ஒரே நூல் மட்டும் இப்படி ஒரே நூல் மட்டும் நீங்கள் எடுத்துட்டு இந்த எப்போதும் போல் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்டிச் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரோஸ் பண்ணுறதுக்கு நான் ரெட் கலரில் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஊசி த்ரெட்டை உள்ளே விட்டுட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா த்ரெட்டு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு வேணும், அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, லாக் பண்ணிட்டேன், நாட் போட்டேன். இப்போது நம்ம ஊசி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டோம் நீங்கள் ரோஸ் பண்ணலாம். இல்லை ஆனால் வந்து 5 டாட்ஸ் சுற்றி நமக்கு என்ன பண்ணணும், 5 டாட்ஸ் இருக்கணும், சென்டர் பீஸ் இருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து இங்கே சென்டர் இருக்குது. இந்த சென்டரில் தான் வந்து இந்த 5 டாட்ஸில் ஒரு த்ரெட்டை இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த 5 டாட்ஸில் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எடுத்து சென்டரில் எப்போதும் குத்திடுறேன். அகைன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அகைன் சென்டரில் சைட்லேருந்து குத்தி எடுத்துக்கிறேன். சென்டர்லேயே த்ரெட்டை விட்டுக்கிறேன். மறுபடி இந்த சைட்லேருந்து குத்தி எடுத்துக்கிறேன். அகைன் சென்டர்லேயே விட்டுக்கிறேன். மறுபடியும் இந்த சைட்லேருந்து விட்டு சென்டரில் விட்டுக்கிறேன். இப்போது நான் இந்த சைட்லேருந்து ரோஸ் ஃப்ளவர் மாதிரி ப்ரௌண்டாக எடுத்துகிட்டு நான் எடுத்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற கேப், இந்த கேப்பில் எந்த கேப்பில் வேணாலும் நீங்கள் நீடியில் விட்டு வெளில எடுக்கலாம். இப்போ நான் இந்த கேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜ் இந்த கிட்ட இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துலையும் இந்த 5 இடத்துல எந்த இடத்துல வேணாலும் நான் இங்கே விட்டு எடுக்கிறேன். இப்போது நான் இங்கே விட்டு வெளில எடுக்கிறேன். அப்போது இந்த லைனுக்கும் மேலே இந்த த்ரெட் வரும். அப்போ இந்த லைனுக்கும் வெளில விட்டு எடுக்கிறேன்.
எடுத்துட்டேனா இப்போது இந்த லைனுக்குள்ளே வந்து என்னோட த்ரெட் போயிடுச்சு. இப்போ இந்த லைனுக்கு மேலே விடணும். ஒரு லைன் விட்டு விட்டு நம்ம த்ரெட்டை உள்ளே விட்டுருக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துருந்தோமா, ஒன்று விட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டோம்ல, அந்த மாதிரி இதை சர்க்கிளில் பண்ணும். ஒன்று விட்டு ஒன்று அப்படின்னு. இப்போது இங்கே மேலே இருக்குது, அதனால் இப்போ கீழே இங்கே கீழே இருக்குது, அதனால் ஸோ மேலே. ஆனால் நீங்கள் சுற்றி வரும்போது கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழே வரும். மெல்லாமல் எடுங்க. நீங்கள் ரொம்ப ரஃப் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா அசிங்கமாக போயிடும். அவ்வளோதான். மெதுவாக நீங்கள் விட்டு விட்டு எடுக்கணும். இப்போ இங்கே இருக்குது, அதனால் நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சம் இழுத்ததுனால அசிங்கமாக போயிடுச்சு. அப்படி அசிங்கமாக போயிடுச்சுன்னா இப்படி உங்கள் நீடியில் வச்சு இப்படி நீங்கள் இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வெட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் மெதுவாக கவனமாக நீங்கள் ரொம்ப வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும். இது இழுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இழுக்கணும். ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா, ரொம்ப டைட்டாக இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிங்கமாக போயிடும். மெதுவாக மெல்லமாக இழுங்க. ஓகே, அவ்வளோதான். அதே இங்கேருந்து இங்கே அவ்வளோதான். இந்த மாதிரி ஆகும்போது இப்படி ஊசி நீட்டில் வச்சு இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் வந்து ஸ்பாயிலர் ஆகாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் விட்டு வெளில எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் லாக் போட போகிறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் நீடில் கிளாத் குள்ளே விட்டுறேன். இவ்வளோ நேரம் நம்ம இன்னும் த்ரெட் குள்ளே விட்டோம். இப்போ கிளாத் குள்ளே விட்டு இடி கீழே இறக்கிக்கிறேன். இறக்கி அவ்வளோதான். மறுபடியும் இந்த இடத்துல கேப் இன்சைட் தெரிகிறதுனால இங்கே கிளாத்தை உள்ளே விட்டு இப்படி வெளில அகைன் அதே மாதிரி மெல்லமாக இப்படி கிளாத்லையும் விட்டு இப்படி இந்த பக்கம் அவ்வளோதான். ஏன் சரி விட்டுருக்கோம் சரி உங்களுக்கு லைட்டாக தெரியுதுங்கிறனால விட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு. இந்த இடத்துல இப்படி வந்து த்ரெட் நீடில் வச்சு நீங்கள் லேஸாக இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நாட் போட்டுரும். இந்த இடத்துல நீடிலேருந்து த்ரெட்டு கலந்து வந்துருச்சு, நான் மாட்டிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் லாக் இங்கே பக்கத்தில் எந்த த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்குள்ளே விட்டு நீங்கள் எப்போதும் நம்ம லாக் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அவ்வளோதான். லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த த்ரெட் தேவைப்படாது. லேசி ஸ்டிச்சுங்கிறது என்னென்னா, நம்ம வந்து இது போட்டிருந்தோம்ல செயின் ஸ்டிச், அந்த மாதிரி தான் லேசி ஸ்டிச் வரும். த்ரெட் எடுத்துக்கிறேன், நாட் போட்டுட்டேன். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் இதை வெட்டிக்கிறேன். ஓகே, இப்போ இது எப்படின்னா சென்டரில் விட்டுறணும். சென்டரை விட்டுட்டு இப்போ இந்த சைடில் நான் போட்டுக்கணும். இதில் எப்படி கோடு போடுவீங்க அப்படின்னா சென்டர் டாட் வச்சுக்குவீங்க, மேலே கீழே சைடில் அதுக்கப்புறம் இந்த சைடு போடும்போது தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படி 1 2 3 கிளாக் வைஸ் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். மேலேயும் கீழேயும் சைடு இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே எனக்கு செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துலையே இப்படி விட்டுறணும். விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே இழுக்கக்கூடாது. மறுபடியும் நம்ம கோடு போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல இப்படி கையை வச்சு இப்படி எடுத்து இந்த த்ரெட்டை இது மேலே போட்டு நீங்கள் இதை மேலே தூக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இதுக்கு பக்கத்தில் இதுக்கிட்ட இப்படி வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அதே மாதிரியே சுற்றி இதுக்கு ஆப்போசிட்டும் பண்ணலாம், இல்லை பக்கத்துலேயும் போட்டுகிட்டே போகலாம். எடுப்பீங்க, இப்படி இழுத்து மொத்தமாக த்ரெட்டை வெளில இழுத்தணும். மறுபடியும் அதே மாதிரி இங்கே இப்படி குத்தி கீழே இழுப்பீங்க. இழுத்துட்டு இந்த இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த த்ரெட்டை இது மேலே இப்படி வச்சுருவீங்க. வச்சுட்டு இப்படி மேலே இழுத்தீங்க அப்படின்னா இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் லாக். சேம் இதே மாதிரி தான் இந்த ஃபுல்லுக்குமே போட போகிறோம். இந்த இப்போ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம்ல ஃப்ரெஞ்ச் நாட், இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை 6 இந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு 1 2 3 4 5 6 வச்சு இப்படி இந்த ஹோல் இப்படி நீங்கள் இறக்கும் போது இப்படி 1 2 இப்படி நீங்கள் ஊசியை இப்படி பண்ணிங்கனாலே கீழே இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. மெதுவாக இழுத்து நீங்கள் கீழே இழுத்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நீங்கள் டேரெக்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் கலண்டுருமா அப்படின்லாம் கேட்டு பயந்தீங்கன்னா கலர்லாம் கலராது. ஸோ பயப்பட வேணாம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சும் இந்த த்ரெட்லேயே போட்டுடலாம். அடுத்த ஸ்டிச் என்ன அப்படின்னா சேம் இதே மாதிரி தான். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இதே ஸ்டிச் மாதிரி தான் இங்கே வரும். பட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா சேம் இடத்துலையே நம்ம விட்டு எடுக்க போகிறோம். நம்ம மற்றதெல்லாம் மாற்றி தமிழில் அப்படி கிடையாது. இது சென்ட்ரு
மறுபடியும் அதே இடத்துல இப்படி விட்டு ஒரே இடத்துல இப்படி விட்டு இப்படி வரும். இப்படி இந்த சைடில் நீங்கள் த்ரெட்டை தான் இப்படி மாற்ற போகிறீங்களே தவிர இதில் மறுபடியும் அதே இடத்துல ஒரு 4 or 5 வச்சிங்கன்னா உங்களுக்கு மாதிரி இது வந்து பல்ஜ் ஆகிடும். 3 times குத்திருக்கேன், இன்னும் 2 time குத்தணும். 4th time நீங்கள் இந்த த்ரெட்டை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த சைடில் இப்படி மாறிக்கும், அதுவாக வந்துக்கும். சேம் அதே ஹோல்லே அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இப்போ இப்படி போட்டுட்டு லாக் பண்ண வேண்டியதான். எப்போதும் போல் கிளாத்தில் விட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி த்ரெட்டாக இருக்குது எப்படி லாக் பண்ணுறேன்னா, இந்த ஊசி இருக்குல்ல, இந்த ஊசியோட பேக்கையே இந்த சர்க்கிள்குள்ளே அப்படி விட்டு இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இழுத்திங்கனாலே உங்களுக்கு லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் இப்படி நீங்கள் வச்சு அவ்வளோதான் அவ்வளோதான். ஃப்ளவர்ஸ் நம்ம 4 ஃப்ளவர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சாட்டின் ஸ்டிச் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகமாக சப்ஸ்கிரைபரை கைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். கொஞ்சம் கைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டின் ஸ்டிச்சுங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்றும் இப்போ உங்களுக்கு டெமோ இதில் போட்டு கட்டுறப்பங்களேன், ஃப்ரண்ட்லேருந்து பேக் சுற்றி போட வேண்டியதான். இப்படி எப்போவுமே நம்ம சாட்டின் ஸ்டிச் போடுவோம். எந்த ஸ்டிச்சஸ் போடலாம் சென்டரில் போட்டு தான் சைடுக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மாதிரி தான் சாட்டின் ஸ்டிச்சும். அதே மாதிரி இப்போ இந்த சைடு போட்டுட்டு இந்த சைடு இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து லீஃப்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ்க்கு தான் இது முக்கியமாக யூஸ் பண்ணலாம். லீஃப்க்கு ஒரு வேர்ட்ஸோட ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய லெட்டர் நம்ம போட்டோம்னா அந்த வேர்ட் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சாட்டின் ஸ்டிச்சஸ் யூஸ் ஆகும். போட்டு கட்டுறேன் சென்டரில் இந்த லீஃபில் நான் இப்போ பெட்டல்ஸ் போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவரில். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம சென்டரில் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்துகிட்டு இந்த இதில் வந்து சென்டர்லேயே ஒரே பிளேஸில் குத்தணுமா, இப்போ வந்து ஒரே பிளேஸில் இதை குத்த மாட்டோம், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிட்டு வரும். பக்கத்துலேயே அப்படியே பக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நம்ம குத்திட்டுருவோம். இங்கே வந்து சின்ன ஸ்பேஸாக இருக்கும், பெரிய ஸ்பேஸாக இருக்கும். அப்படிங்கும்போது இது கொஞ்சம் தள்ளி குத்துவோம். இது கொஞ்சம் நெருக்க அப்படி குத்திட்டே வரும். இந்த ஒரே இதில் 2 வரும், இந்த இதில் பக்கத்தில் அப்படியே வரும். அதுக்கு அடுத்தது இந்த சைடு சைடில் நீங்கள் அப்படியே தான் போட்டு வர வேண்டியதான். அவ்வளோதான். அடுத்த ஸ்டிச்சஸ் இப்போ இங்கே விட்டுட்டோமா, இப்போ லாக் கொடுப்போம். வச்சுட்டு எப்போதும் போல் எந்த சைடு உங்களுக்கு கிடைக்கிதோ அந்த சைடில் இப்படி விட்டு இப்படி இந்த ரிவல்ஸில் விட்டிங்கனாலே உங்களுக்கு லாக் விழுந்துடும். ஓகே, கட் முடிஞ்சு. இப்போ இந்த 2 இடத்துல நாட் இல்லை, ஸோ அதனால் நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கற்றுக்கிட்டோம் இல்லையா, இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து போடலாம். இப்போ இங்கே கீழேருந்து மேலே ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு 1 2 3 4 5 லாக். ஒன் இந்த இடத்துல முடிச்சுட்டு இப்போ நம்ம லாக் போட்டுக்க வேண்டியதான். உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது கொசமசான் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் நமக்கு பேக் சைடு அவுட்புட் தேவையில்லை, ஃப்ரண்ட் சைடு தான். உங்களுக்கு பேக் சைடில் தமிழ் அசிங்கமாக இருக்குது சிஸ்டர், இது எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஷால்லா சொல்கிறேன். அவ்வளோதான் சிஸ்டர். இன்றைக்கி மோர் தென் 5 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். 5 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட், ரோஸ், லேசி, சாட்டின் ஸ்டிச். இதுவும் சாட்டின் ஸ்டிச் தான். இது வந்து
புல்லட் ஸ்டிச் மாதிரி சொல்லுவாங்க. புல்லட் ஸ்டிச்னு சொல்ல மாட்டாங்க, புல்லட் ஸ்டிச்சிங் அது வேறு. இது வந்து டாட் டாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஃப்ரெஞ்ச் நாட் தான். ஓகே சிஸ்டர், இன்ஷால்லா நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இதை ஹோம்ஒர்க் பண்ணி ஒரே ஸ்டெம்ப்லேருந்து ஃப்ரெஞ்ச் நீங்கள் நம்ம ஸ்டெம்ப் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சில் ஒன்று, பேக் ஸ்டிச் ஒன்று, ஸ்ப்ளிட் ஸ்டிச் ஒன்று, இந்த மாதிரி ஸ்டெம்ப் வரைஞ்சிக்கோங்க. மேலே இருக்க 5 ஃப்ளவர்ஸையும் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். அதில் பெஸ்ட்டு 3 or 4 நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் போகிறேன். பாய் சிஸ்டர்ஸ். எல்லா சிஸ்டர்ஸும் ஹோம்ஒர்க் சூப்பராக பண்ணுங்க. அதில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்.